வந்த உடனே ஹைட்டு போதுமா போதாதான்னு சொல்லி எனக்கு நெருக்கடியை கொடுத்து இந்த பட்டிமண்டபத்தை நான் தொடங்குகிறேன். பெற்ற தாயினையும் தமிழ் அன்னையையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி நல்லதொரு பட்டிமண்டபத்தை நாடெங்கும் கொடுத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி, உண்மையிலே சொல்கிறேன், இந்த சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவிகளை பற்றி நான் சொல்லி ஆகணும். சொல்லிருங்க. இந்த மாணவிகள் எப்படி தெரியுமா? எப்படி? பிடிச்சா டேக் கேர், பிடிக்கலனா டோன்ட் கேர். ஆத்தாடி, அப்படிப்பட்ட இந்த மாணவிகள் மத்தியில் பேசுறதுல உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா. ஆமாம். மற்றும் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய பட்டிமண்டபத்தை தொடங்குகிறேன். ஏன்னா நம்ம திருப்பூர் மண்ணில் பேசுகிறோம், அதுவும் இன்னைக்கு சுதந்திர தின விழா. திருப்பூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருப்பூர் கொடி காத்த குமரன். ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்களால் அடித்து அவர் மேலே அடி இரத்த காயம், கீழே விழும்போது கூட தான் கையில் வைத்திருந்த தேசிய கொடியை கீழே விடமாட்டேன் என்று சொல்லி தேசிய கொடியை காத்திருந்த அந்த திருப்பூர் மண்ணில் பேசுகிறோம். அதுவும் சுதந்திர தின நல்லாளில் பேசுகிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னவா 3 பேருக்கு என்ன பிரச்சனையா? நிம்மதியா இருக்காங்களா? இவங்க 3 பேரும் பிரச்சனை. ஓ, அவ்வளோ சந்தோஷமாவா? அனிதாக்கா மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? பட்டிமன்ற கான்சன்ட்ரேஷன்லாம் இல்லை, அந்த புடவையும் செயினும் கொலாபில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ போன உடனே ஒரு ரீல்ஸ் பண்ணி கொலாபு போட்டாதான் அந்த கொலாபு கொடுத்தவனுக்கு சந்தோஷம். வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கடியில் உட்காந்துக்கிட்டு நான் நிம்மதியாக இருக்கேன். அக்கா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நேற்று நமக்கு மதுரையில் பட்டிமன்றம், மத்தியானம் நிம்மதியாக சாப்பிட்டீங்களா? நைட்டு திருப்பூரில் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தாங்க, நிம்மதியாக இருந்துச்சா? எவ்வளவு இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளவு நெருக்கடி அனுபவிச்சாங்கன்னு. எனக்கும் அவங்கள இட்டுன்னு போறதே எங்களுக்கு பெரிய வேலையா இருக்குங்க. ஆமா, இவ்வளவு நெருக்கடிகள் அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, பல கலைஞர்களுக்கு இந்த நெருக்கடி இருக்கும். ஏன்னா நானும் தான் நேற்று பட்டிமன்றம் சொல்லி திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்தேன். ஒரு பையன் வந்தான், அண்ணே அண்ணே நீங்க தானே? ஆமா தம்பி நான் தான். அண்ணே நீங்க தானே டிவியில் வருவீங்க? ஆமா தம்பி நான் தான் டிவியில் வருவேன். அண்ணே உங்களை பார்த்துருக்கேன்னா. சரி சந்தோஷம்டா, எந்த டிவிலடா பார்த்துருக்கேன்னு. அண்ணே நீங்க தானே? சொல்வதெல்லாம் உண்மையில் 2 பொம்பளைங்க வாழ்க்கையை கெடுத்தது போய்கிட்டே இருக்கான். என்ன பார்த்தா அப்படிங்களா யாருக்கு? நீங்க இன்னும் அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் பண்ணல. ஆமா, வாழ்க்கையில பண்ணாத ஒரே ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தான். போற போக்க பார்த்தா அதுலயும் வந்துருவேன்னு போல இருக்கு. அவ்வளவு நெருக்கடிகளை சமாளிச்சுட்டு இருக்கேன். அவனாவது பரவாயில்ல. இன்னொருத்தன் என்னை பார்த்து, அண்ணன் ஒரு நாள் வாழ்க்கையில விரக்தியில சாகலான்னு முடிவு பண்ணிட்டேனே, உங்க பேச்சுலானே என் வாழ்க்கையை மாத்திச்சுன்னா. அடடா, அவ்வளவு சந்தோஷம். ஒரு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுக்க. என்னடா நடந்துச்சு சொல்லுடானே. அண்ணே வாழ்க்கையில விரக்தினே, போயிட்டேன், தூக்கு போடலான்னு போயிட்டேனே. அப்போதான் உங்கள் பட்டிமண்டபத்தை டிவியில் பார்த்தேனே, ராஜ் டிவியில் பார்த்தேன். அப்போ நினச்சானா, இவ்வளவு கேவலமாக பேசல, நீ எல்லாம் உயிரோட இருக்கும்போது நான் ஏன்டா சாகணும்னு என் முடிவையே மாற்றிட்டேன்னா. எவ்வளவு நெருக்கடி ஒரு கலை. அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் பட்டிமண்டபத்தையும் பார்ப்பான், உங்களுக்கும் ஃபோன் பண்ணுவான். எவ்வளவு நெருக்கடிகளை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் டாக்டர் பார்த்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். டாக்டருக்கு எவ்வளவு நெருக்கடி தெரியுமா? எப்படி நல்ல மருத்துவம். அவங்க வீட்டம்மா முன்னாடியே இருக்காங்க. அதான் இல்லை, அவங்கள கூட சமாளிச்சலாம். பேஷண்ட்டை சமாளிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா போன மாதம் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. டாக்டர் அழகாக டேப்லெட் எழுதி கொடுத்துட்டாரு. காலையில் எழுதி கொடுத்தாரு, ஈவினிங் அப்படியே ஓடி வாங்க. சார் என்னப்பா உட்காது, மருந்து தானே எழுதி கொடுத்தேன். என்ன சார் சாவுக்கு முன் சாவுக்கு பின் எழுதி கொடுத்துருக்கீங்க? டேய், நான் சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் எழுதி கொடுத்துருக்கேன். எவ்வளவு நெருக்கடியை ஹாஸ்பிட்டலில் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா அதுலேயும் பாருங்க, அனிதாக்க இங்கே பாருங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க. உண்மையை சொல்லட்டுமா, இவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் போர் அடிக்குது, கிளாஸ் போர் அடிக்குது, கெமிஸ்ட்ரி மிஸ் போர் அடிக்கிறாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி தான் இந்த பட்டிமண்டபத்துக்கே வந்தாங்க. ஆனால் இங்கே இவ்வளவு போர் அடிக்கும், இவ்வளவு நெருக்கடியாக இருக்கும்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் பாருங்க, 2 பக்கம் கேட்டை லாக் பண்ணி வேற வைக்கிறாங்க. அதை மட்டும் திறந்து விட்டு பாருங்களேன் எப்படி துள்ளி குதிக்கிறாங்கன்னு. கட்டுப்பட்டு இருக்கும், இல்லைன்னா சிறகடிச்சு பறப்போம். பார்க்க தாங்க அப்படி இருக்கும். நிம்மதி இல்லைங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் விடுங்க, ஸ்டாஃபுக்கே நிம்மதி இல்லைங்க. அதாவது ஸ்டாஃபை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பயந்தா அது ஸ்கூல் காலம், ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஸ்டாஃப் பயந்தா அதுதாங்க கல்லூரி வாழ்க்கை. ஸ்டாஃப் நிம்மதியாக பாடம் எடுக்க முடியுதா? நம்மலாம் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அழகா வாத்தியாரெலாம் கண்டிப்பாக, என் வாத்தியாரெலாம் அப்படி முட்டிக்கு கீழே அடிப்பார். இப்போல்லாம் அடித்தா உடனே பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தோம், அம்மா அப்பா. ஏய் எந்த வாத்தியாரடா, எவன்டா என் பையனை அடித்தது? 5ஆம் கிளாஸ் பையன் சொல்ல, சார் என்ன அடிச்சீங்கன்னா எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி கூட்டு வந்துடுவேன். பயந்து வாழ்க்கை நடத்த. அடிச்சா இல்லைங்க, முறைச்சாலே கூட்டி வந்துடுறாங்க.
இந்த வாழ்க்கை நிம்மதி. அதில் அனிதாக்காக்கு பாவம் என்ன வைத்து செஞ்சதில்லை என் மேலே. நாஞ்சில் விஜய் 4 வச்சிருக்கான். அது இருந்தால் நான் ஏம்மா இங்கே இருக்க போகிறேன்? என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு செல்ஃபோனுமா, அதுவும் உருப்படியான செல்ஃபோன், நல்ல செல்ஃபோன். பட்டிமண்டபத்தில் 10 நிமிஷம் பேசுறது கூட பெரிய வேலை இல்லை. நீங்கள் 5 பேர் பேசுறத உட்கார்ந்து கேட்குறோம் பார்த்தீங்களா? வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமும் தாங்கிக்கிட்டு நாங்கள் இருக்கோம்னா எவ்வளோ. இந்திராக்கா மைண்ட் வைஸ் அவ்வளவு கஷ்டப்படுத்த முடியாப்பா நான் பேசுனேன், அவ்வளோலாம் இல்லைக்கா. அப்பப்போ பாடி கொஞ்சம் மகிழ்விச்சிட்டீங்க. எவ்வளவு நெருக்கடியை சாப்பிட. அதுலேயும் பாருங்கள், நீங்கள் எல்லாம் ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ். நீங்களா ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறீங்களா? நாங்கள் எங்கே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறோம்? நாங்கள் செவனேன்னு தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ப்ராப்ளம் தாங்க எங்களை தேடி தேடி வந்து கிரியேட் ஆகுது. அதுவும் எனக்கெல்லாம் மாதத்துக்கு 1. நாஞ்சில் விஜய வாழ்க்கையை கெடுத்துட்டான், 3 லட்ச ரூபா காசை வாங்கிட்டான், 3 லட்ச ரூபா காசை வாங்கிட்டான். மாதம் ஒரு ப்ராப்ளம் வருது. இத்தனை ப்ராப்ளத்தையும் சமாளிச்சுட்டு வாழ்க்கையில் நெருக்கடி. அதுலேயும் பாருங்க அக்கா, நாஞ்சில் விஜயன் தாடியை பார்த்தீங்களா? எத்தனை பேர் முத்தமிட்டால் இந்த தாடியை வைத்து மறைத்திருப்பார். இந்த கண்ணம் நல்ல நடுவர்களே கேமராவில் ஜூம் பண்ணி பாருங்க. இந்த கண்ணத்தை பார்த்தா முத்தம் விடுற மாதிரி இருக்கா? ஏதோ அஜ்மல் சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. என் கண்ணமே கரிச்சட்டி மாதிரி இருக்குது. நான் ஏதோ மேக்கப்பை போட்டு இங்கே ஏசி இல்லாமல் அது வேறு எப்போ ஒழுகாதுன்னு கச்சிப்பை வச்சு தொட்டு இந்த பட்டிமன்றம் முடியறது வரைக்கும் இந்த மேக்கப்பை பாதுகாத்து வீட்டுக்கு போன எனக்கு அவ்வளோ நெருக்கடி. அதில் இதில் முத்தமிட்டாங்கன்னு இது வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள் அஜ்மலை, அவர் பாருங்கள் எவ்வளோ பேமெண்ட் வாங்கி நிம்மதியாக இருக்கிறார். வீட்டுக்கு போய் மனைவியிடம் கொடுப்பார். நான் ராஜா, நீ ராணி அல்ல, நீ மகாராணி என்று சொல்வார். யார் இவர்? பேமெண்ட்டு எவ்வளோண்ணே பேமெண்ட்டு? 750 ரூபா தானே. அதுலேயும் 300 ரூபா பஸ்ஸுக்கு போக 450 ரூபா தான். அக்கா நீங்கள் வாங்குறீங்க 1 லட்சம் 1.5 லட்சம். பாவம் இந்த 750 ரூபா பேமெண்ட்டுக்காக. அடுத்து இன்னொன்று கேட்டாங்க, ஹச்ஐவி இருக்கா, சின்னம்மை இருக்கா, அந்தம்மை இருக்கா? எல்லாம் போய்விட்டது. கொரோனா என்று ஒன்று இருக்கிறது. போதுமே. ஒட்டுமொத்த மக்களை லாக்டவுனில் போட்டாங்களா இல்லையா? அக்காலாம் சென்னையில் மாட்டிக்கிட்டாங்க கொரோனாவில். மாமா பாவம் மதுரையில் மாட்டிக்கிட்டு எவ்வளவு தவிச்சாங்க. ஆனால் அக்கா பாவம் கஷ்டம். மாமா இல்லாமல். ஆனால் மாமா உண்மையிலே நிம்மதியாக இருந்தார் அந்த 3 மாதம் மட்டும்தான் அக்கா இல்லாமல். அடுத்து நல்ல கணவன் கிடைத்து விட்டான், நிம்மதி. உங்களுக்கு நிம்மதி? இதே கேள்வி என் மாமாட்ட கேட்கணும். பிரபா மாமா வந்திருக்காங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் 10 நிமிஷம் கேளுங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களான்னு. உங்களுக்கு வேணால் நிம்மதி இருக்கும், ஆனால் கணவனுங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. இல்லைம்மா. அடுத்து இன்னொன்று சொன்னாங்க பாருங்களேன், ஹேர் பிரச்சனைனா ஏங்க கன்ஃபியூஸ் ஆகுதுங்க? ஹேர் ஸ்ப்ரே அடிக்க வேண்டியதானே? ஐயா, மனம் வரணும்னு ஹேரில் ஸ்ப்ரே அடித்தா பரவாயில்ல. அக்காலாம் குழம்புல ஸ்மெல் வரணும்னு குழம்புல பர்ஃப்யூம் அடித்து வைக்கிறாங்க. எவ்வளவு கொடுமையை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொன்று சொன்னா பாருங்களேன், இன்னைக்கு எல்லா ஜாதியும் ஒன்றாக இருக்கிறார் அல்லவா? போன வாரம் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, ஆணவ படுகொலை இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்? ஐயா, எனக்கெல்லாம் பயம் ஐயா. 2030 இரத்த வங்கியில் உனக்கு என்ன ஜாதி ரத்தம் வேண்டும் என்று கேட்பார்களோ என்ற நெருக்கடியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் ஜாதி பாகுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சும்மா உட்காந்து. அடுத்து இந்திராக்கா பாருங்களேன், உங்களுக்கு ஃபோனில் தானப்பா பிரச்சனை, ஏன் யூஸ் பண்ணுறீங்க? ஆஃப் பண்ணிடுங்க. சோனி டிவியில் தானப்பா பிரச்சனை, ஏன் யூஸ் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு என் பொண்டாட்டியால் பிரச்சனைக்கா, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? இப்போ ஃபோனை ஆஃப் பண்ணலாம். அன்னைக்கு இல்லை உண்மைங்க, அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அன்னைக்கு சென்னையில். அவங்க வீட்டுக்காரம்மா வாங்கன்னு கூப்பிடலை, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. ஒரு சேரில் அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. என்னையே கேட்காது. என்னன்னே அந்த அக்கா வந்து இப்படி அமைதியாகவே இருக்காங்களே ஏன்னு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அவங்கள சைலண்ட் மோடில் போட்டிருக்கேன். என் பொண்டாட்டியை கூட சைலண்ட் மோடில் போடலாம்யா. என் மாமியார் ரொம்ப கஷ்டம், அது எப்போவுமே வைப்ரேட் மோடில் தான் இருக்கும். இதுகளை வச்சு நாங்கள் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்? நெருக்கடியில் தான் இருக்கும். அடுத்து அக்கா இந்திராக்கா, காசு பணத்தில் இல்லை எங்கா, காசு பணத்தில் இல்லை நிம்மதி, மனதில் தான் இருக்கிறது நிம்மதி. அதுக்கு என்னம்மா கை தட்டினீங்க? உண்மையிலேயே அது உண்மைதான், நான் ஒத்துக்கொள்கிறேன். பட்டிமன்றம் முடிந்தவுடன் அவர்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம், அவர் மனதார ஒரு கைத்தட்டலை கொடுத்து அவங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு அனுப்புங்க. பஸ் ஸ்டாண்டு வாசலில் 10 மணி நேரம் சண்டை போடுவாங்க, 500 ரூபா கம்மியானா கூட. காசு பணத்தில் நிம்மதியில். அடுத்து இன்னொன்று பாருங்களேன், ராமாயணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதாங்க என்னால் சகிச்சிக்க முடியல. ராமாயண காலத்தில் கூகுள் மேப் இருந்தால் லொக்கேஷன் அனுப்பியிருக்கலாம், சீதாவை ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். உண்மையிலேயே ராமாயண காலத்தில் லொக்கேஷன் கூகுள் மேப் இல்லாதனால்தான் கம்பராமாயணம் என்கின்ற ஒரு தமிழ் காவியம் நமக்கு கிடைத்தது, அழகான காவியம் நமக்கு கிடைத்தது. அதை மறந்துடக்கூடாது. அடுத்து இன்னொன்று பாருங்களேன், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்ல பாட்டு தான், ஆனால் அது என்ன பாட்டு தெரியுமா? இதுவும் கடந்து போகும் என்றால் நெருக்கடியின் அடுத்த நிலை.
வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் என்னடா நினைக்கும் போது தான் அடுத்த நிலைக்கு இதுவும் கடந்து போகும் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் பசிக்குதுங்கிறான், பசிக்குது, சாப்பாடு வந்தால் பசி தீந்துடும், ஆனால் பசிப்பது உண்மை தானே. அதுபோல தான் வாழ்க்கையில் நெருக்கடி என்பது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நீங்கள் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று உங்களை நீங்கள் தேர்த்திக் கொள்கிறீர்கள். அதற்கு பெயர் நிம்மதி இல்லை, அது அடுத்த நிலை. அடுத்து இன்னொரு பாட்டு, உளி தாங்கும் கல்லில் தானே சிலையாகும். கல்லில் வேணா உளியால் அடித்தா சிலையாகும், அஜ்மல் மண்டையில் உளியால் அடித்தா என்னத்துக்கு ஆகும்? கல்லையும் மனிதனையும் என்னைக்கு ஒத்து பேசக்கூடாதுங்க. ஏன் நீங்கள் தான் பாடுவீங்களா, நாங்கள் பாடக்கூடாதா? தண்ணியில மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீர். அம்மா போவாதம்மா, பாட மாட்டேன் பாப்பா, பாட மாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ். தெரியாம பாடிட்டேன் மன்னிச்சிரு. இனிமே சென்ட் ஜோசப் காலேஜ் நான் பாட மாட்டேமா, உள்ள வந்து உட்கார்ந்துரு ப்ளீஸ். பாருங்க ஏன் நெருக்கடியை பாருங்க. அம்மா மன்னிச்சிருமா, தெரியாம பாட்டோம். சரி போயிட்டு மேம் கூப்பிட்டா போயிட்டு வாமா, நல்ல பிள்ளை. அப்போ உங்களெல்லாம் மேம் கூப்பிடல. எவ்வளோ நீங்கள் பாடும்போது எவ்வளோ அழகாக கேட்டாங்க. ஒரு முயற்சி தான் பண்ணேன். எவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி நாங்கள் பட்டிமன்றம். அடுத்து டாக்டர் பாருங்களேன், அதாவது செல்ஃபோன் டிஜிட்டல்னால எவ்வளவு இன்னைக்கு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. எங்கேயா நல்லா இருக்கு? ஒரு 3 வீடியோ கால் தான் ஐயா பேசினேன். ஐயா ஒரு ஃபேன்ஸ் கால் வீடியோ கால் பண்ணால் பேச மாட்டாங்களா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எனக்கு ஒரு நிம்மதியாக ஒரு வீடியோ கால் பேச முடியல. ஒரு இன்னைக்கு இன்னைக்கு செல்ஃபோன் எவ்வளோ தெரியுமா பாதிப்பு இருக்கு. அன்னைக்கு ஒரு அம்மா இப்படி தான் கழுத்தில் செல்ஃபோனை கட்டி தொங்க விட்டு வருது. நான் கேட்டேன், ஏம்மா கழுத்தில் சாலிதனமாக தொங்கும், என்னம்மா செல்ஃபோன் தொங்குது? அதை விற்று தான் இதை வாங்கினேங்குது. பொதுவாக எல்லா வீட்லேயும் போனால் என்ன கேட்பாங்க வீட்டுக்காரு, அம்மா இன்னைக்கு என்ன மீல்ஸ் கேட்பாங்க. ஆனால் அனிதாக்கா வீட்டில் மட்டும் தான், அம்மா இன்னைக்கு என்னம்மா ரீல்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு செல்ஃபோன் முதல்ல நானும் கொஞ்சம் ரீல்ஸுக்கு அடிக்ட். சம்டைம் ஏதாவது ரீல்ஸ், அதான் நல்ல மோட்டிவேஷன் ரீல்ஸ் தான் பார்ப்பேன். நீங்கள் தப்பாக தெரியும். ஆமாம், ரீல்ஸ் பார்த்து அன்னைக்கு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே கன்ஃபியூஸ் ஆகி ஏன் வீட்டுக்கு போகுது போல பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன். ரீல்ஸை நோண்டிட்டு ஏன் தெரிஞ்சே தான் போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாதுயா. ரீல்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தா பயந்துட்டேன். நல்ல வேலை அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அது ரீல்ஸை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பாடு, அது புதுசு நினச்சி எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுச்சு. நானும் கொஞ்சம் பசியில் இருந்தேன்னா, என் பொண்டாட்டி விட அந்த சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நானும் 2 வாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா ரீல்ஸை பார்த்துட்டு யாரும் தெரியாமல் சாப்பாடு போட, நானும் ரீல்ஸை பார்த்துட்டு யாரும் தெரியாமல் சாப்பிட, திடீர்னு அந்த அம்மாவோட கணவன் வீட்டுக்கு வந்துட்டாரு. எனக்கு அல்ல இல்லை, நல்ல வேலை அவனும் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே ஏம்மா சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னார். நானும் ஒரு ரீல்ஸ் பார்க்குற கேப்பில் வெளியே போயிட்டேன். இன்னைக்கு ரீல் இப்படித்தான் கேப்பில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், எவ்வளவு தூரம் இன்னைக்கு ரீல்ஸ் நம்மளை இது பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கீங்க. அடுத்து இன்னொன்று ஐயா டாக்டருடைய சந்தோஷம் என்ன தெரியுமா, எங்களுக்கு நிம்மதி என்ன தெரியுமா, தலையில் அடிபட்டால் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்று சொல்கின்ற ஒரே டாக்டர் நீங்கள் தான் ஐயா. ஒருத்தன் தலையில் அடிபட்டால் நிம்மதியாக இருப்பாங்க. யார் நிம்மதியாக இருப்பாங்க? உங்களை மாதிரி மருத்துவர்கள் வேணால் நிம்மதியாக இருப்பாங்க ஐயா. அந்த தலையில் அடிபட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்கள் சொத்து போன எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு அதை குணப்படுத்தினா என்ன, குணப்படுத்தலைன்னா என்ன, அப்புறம் வாழ்க்கையில் இருக்க பணத்தெல்லாம் இழந்துக்கிட்டு நெருக்கடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இலவச மருத்துவம் எல்லா இடத்துலையும் கிடைக்குதா? இல்லை. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, 1000 வசதிகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதற்கு நிகராக அதிக பணம் வசூலிக்கிறார்களா இல்லையா? மருத்துவத்துறையை ஏற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு அடுத்து ஆன்லைன் டெலிவரி பாருங்க. இன்றைக்கெலாம் ஆன்லைன் டெலிவரியில் என்ன வேணால் ஆர்டர் பண்ணலாம். நான் நடுவில் ஒன்றும் இல்லை, போன மாதம் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஆடு 10 டிஷர்ட் 1000 ரூபா. எவ்வளோ ஆசை இருக்கும், உடனே வாங்கியிருப்பீங்க. உடனே ஆர்டர் போட்டேன். அதுவும் சூப்பராக இருக்குது கலெக்ஷன். 10 டிஷர்ட் 1000 ரூபான்னு ஆர்டர் போட்டேன். வீட்டுக்கு வந்துச்சு, இவ்வளோ பெரிய கவரில் வந்துடுச்சு. நடுவில் உண்மை சம்பவம் நடந்த கதை என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு அண்டர்வேர் இருக்குல்ல, அதை வச்சுட்டு மிச்ச குப்பையை வச்சுட்டு அனுப்பி விட்டுருக்கான். எவ்வளவு மோசடி பண்றாங்க இந்த ஆன்லைன். பார்த்திருப்பான் யார் ஆர்டர் போட்டதுன்னு. நாஞ்சில் விஜயன்னு இருந்திருக்கும், இவருக்கு இதுவே போதும்னு அனுப்பிச்சிருப்போம். நான் அஜ்மல் போட்டிருக்காத ஜிப்பா, இது அவர் ஜிப்பான்னு நினைக்கிறீங்களா? அவர் மனைவிக்கு போட்ட சுடிதார் டெலிவரியில் ஆன்லைனில் பார்க்கும்போது சுடிதார் மாதிரி இருந்துச்சுன்னு ஆர்டர் போட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியுது அது ஜிப்பா. வேற வழி இல்லாமல் அந்த மனுஷன் ஒய்ஃபுக்கும் கொடுக்க முடியாமல் அவர் போட்டுட்டு வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்காது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மனைவி என்னும் வடிவில் வந்தது, மனைவியாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, மனைவியே போ போ போ, குழந்தையாலே வா வா வா.
எவ்வளவு நெருக்கடியில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நடுவுகளே கல்யாணம் ஆனால் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தான் நல்லா கல்யாணம் பண்ணையா. ஒரே ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ணேன், அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணேன். உண்மையிலேயே சொல்ல, என் மனைவியை பற்றி சொல்ல, அப்படி ஒரு மனைவி யாருக்கும் அமைய மாட்டாங்க. ஷூட்டிங் முடிச்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாலும் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும். கை தட்டுறதை பார்த்தா இனி எத்தனை பேர் மாட்ட போறான்னு தெரியல. உங்களை கல்யாணம் பண்ணி கொள்கிற அத்தனை ஆண்களுக்கும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஒன்று, உங்களை மாதிரிலாம் இல்லாமல் என் பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் பார்ப்பா. நான் துணி துவைப்பேன், அவள் பாப்பா. நான் சமைப்பேன், அவள் பாப்பா. நான் பாத்திரம் கழுவேன், அவள் பாப்பா. எவ்வளவு, அதாவது இந்த பெண், உங்கள் இருக்க பெண்களுக்கு ஒன்று சொல்லுவேன், தயவுசெய்து சமைக்க தெரியலனா விட்டுருங்கம்மா. நாங்கள் ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்டுருவோம்மா. இந்த யூடியூப்பை பார்த்து மட்டும் சமைக்கிறேன்னு சொல்லி ஆண்களை டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. என் பொண்டாட்டிலாம் அவளுக்கும் சமைக்கிறதெல்லாம் இந்த யூடியூப் போட்டிருக்கவனும் சமைக்க தெரியல. யூடியூப்பை பார்த்து சமைக்கிறதா சார் ஒன்றுமே வாயில் வைக்க முடியல. ஒரு நாள் கோபத்தை யூடியூப்காரனுக்கே ஃபோன் பண்ண, யோ என்னையா டிஷ்யூ போட்டிருக்க, நல்லாவே இல்லை. அவன் சொல்லியிருக்கான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். நான் என்ன சொன்னேன்? சமைத்து பார் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். சாப்பிட்டு பாருன்னு ஒன்று சொன்னா, நீ எதுக்கு சாப்பிட்டேன்னு கேட்குறான். அவன் அது தெரியாமல் இதுங்க அதை பார்த்து சமைச்சு நம்ம உயிரை வாங்குது. நடுவர்களே, இன்னைக்கு குழந்தை பெற்றா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி தான் இருக்கோம். ஆனால் குழந்தை பெற்றா கூட நிம்மதியாக இல்லைங்க. அவ்வளவு நெருக்கடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என் குழந்தை கொஞ்சம் அழகாக இருந்துன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்க பிள்ளை அப்படியே என்ன மாதிரியே இருக்குது. யார்? அவங்க அம்மா மாதிரியா. அந்த குழந்தை ஏதாவது சேட்டை பண்ணால் போதும், அப்படியே அவங்க அப்பா மாதிரி. குழந்தை ஏதாவது சாப்பிடலன்னா போதும், அப்படியே அவங்க அப்பா மாதிரி. அன்னைக்கு குழந்தை பேம்பஸில் கக்கா போயிடுச்சு, அப்படியே உங்களை மாதிரி. நடுவர்களே, நான் என்னைக்கு இங்கே பேம்பஸ், எவ்வளவு நெருக்கடியில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் குழந்தைங்களாம் இன்னைக்கு வீட்டில் நல்ல ரைம் சொல்லி கொடுக்குறாங்களா? திருக்குறள், கம்பராமாயணம், எவ்வளோ பாடல்கள், அம்மா இங்கே வாவா, ஆசை, இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் எந்த வீட்டில் சொல்லி கொடுக்குறீங்க? என் பொண்டாட்டிலாம் வீட்டில் டெய்லி வீட்டுக்கு போனால் 7 மணிக்கு ஒரு ரைம்ஸ் போடும். வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் 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 ரவுண்ட். அதை கூட சமாளிச்சலாம். அந்த ரேச்சல்னு ஒரு ஆண்டி, அதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வரும். இது சொல்லி கொடுக்காது. ரேச்சல் ஆண்டி தான் என் குழந்தைக்கு பாட சொல்லுங்க, மாம் டாடா டாடா. அதாவது அப்பாவுக்கு அப்பா சொல்லணும், இங்கிலீஷில் டாடி, அது டேடா. எனக்கு டாடானா என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் புரியல. எவ்வளவு நெருக்கடியில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு பிரச்சனைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நடுவில் இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு நிம்மதியே இல்லை. நடுவர்களே, பல பிரச்சனைகளை இன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா நிம்மதின்ட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே எத்தனை பேர் நல்லா சம்பாதித்த பணம் என் கையில் போதுமான அளவு இருக்குதுன்னு சொல்கிற ஒரு ஆள் கை தூக்குங்க பார்ப்போம். நான் ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. யாருக்குமே இல்லையா? நீங்கள் நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. தலைக்கு 5000 ரூபாய் எடுத்தால் கூட பெரிய காசு வருமையா? சரி, அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில் உண்மை அதுதாங்க. யாருக்குமே இன்னைக்கு ஒரு பக்கம் மனப்பிரச்சனை, இன்னொரு பக்கம் பணப்பிரச்சனை, இன்னொரு பக்கம் உடல் நல பிரச்சனை. முன்னாடிலாம் யாரையாவது பார்த்தா என்ன கேட்போம்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஆனால் இன்னைக்கெல்லாம் உங்களை பார்த்தா, யாரையாவது பார்த்தா, உங்களுக்கு எத்தனை, 200? எனக்கு 300. உங்களுக்கு என்ன சுகரு? வாழ்க்கையில் உடல் நலம் இல்லைங்க. எல்லாம் 1008 பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை என்னைக்குமே நிம்மதி இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு மனுஷன் கடலை போய் பார்த்தானா, கடல்கிட்ட கேட்டான், கடலே நீ இவ்வளவு நீளமாக இருக்க, இவ்வளவு பெருசாக இருக்க, நீ தானே உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்குன்னு கடலை பார்த்து கேட்டானா. அப்போ அந்த கடல் சொல்லிச்சான், யாரு? நான் நிம்மதியாக இருக்கனா, இந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா என்னது இது, உப்பு கைக்குதுன்னு துப்பிட்டான். என்னை பார்த்து அழகாய் இருக்கிறாய் என்று வருபவர்கள் எல்லாம் என் நீரை குடித்து விட்டு உப்பு கைக்கிறது என்று என் மேலே துப்பி விடுகிறார்கள், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு கடல் கேட்டுச்சான். மயில்கிட்ட போய் கேட்டானா, மயிலே நீ எவ்வளோ அழகாக இருக்க, உலகத்திலே நீ தானே சந்தோஷமாக இருக்க, நிம்மதியாக இருக்கன்னு கேட்டானா. அப்போ மயில் சொல்லிச்சான், யாரு? நான் சந்தோஷம் நிம்மதி. உடம்புலேருந்து ஒரு ரோமத்தை பிடுங்கினா எவ்வளோ வலிக்கும். அழகிற்காக பணத்திற்காகவும் என் மயில் தோகைகளை ஒவ்வொருவரும் வந்து பிடுங்கி கொண்டு செல்கிறார்கள், எனக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு சொல்லி மயில் சொல்லிச்சான். ஒரு பறவையை பார்த்தானா, பறவையே நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு உயரத்தில் பறக்கிற, நீ தானே சந்தோஷமா இருக்குன்னு கேட்டானா. அப்போ அந்த பறவை சொல்லிச்சான், யாரு? நான் சந்தோஷமா இருக்கேன். எப்போ எவன் என்ன சுடுவான்னு பயத்தில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்டா, நான் நிம்மதியாக பறக்கலன்னு சொல்லிச்சான். வாழ்க்கையில் நீங்கள் 3 பேரும் பார்க்க நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில் உங்களுக்கு நிம்மதி என்பது எங்கேயுமே கிடையாது. நிம்மதி இல்லாத ஒரு நெருக்கடியான உலகத்தில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நடுவர்களே, நிறைவா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு படிக்கிறாங்க இந்த இளைஞர்கள்லாம், யார் படித்த படிப்புக்கு தகுதியான வேலையை இந்த அரசாங்கமும் இந்த நாடும் கொடுக்கிறதோ அன்று ஒத்துக்கொள்கிறேன், இந்த நாட்டில் உள்ள அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று. படித்த படிப்பிற்கான வேலை யாருக்குமே கிடைக்கவில்லை. இன்னைக்கு நம்ம வேணா நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம்,
இன்னைக்கு ராணுவ வீரர்கள் அங்கே நிம்மதியாக இருக்காங்களா சொல்லுங்க? ஒரு இந்திய பார்டரில் எந்த நாட்டு பார்டராக இருந்தாலும் சரி, அடுத்த நாட்டுக்காரன் எப்போ வருவான், எப்போ சுடுவான், எப்போ என்ன பண்ணுவான் என்று தெரியாமல் நம்மை பாதுகாக்க பல நெருக்கடியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் மட்டும் எப்படி ஐயா நிம்மதியாக வாழ முடியும்? நாமும் நெருக்கடியில் தான் இருக்கின்றோம். இறுதியாக இன்னைக்கு பெண்கள் கல்லூரியில் வந்திருக்கோம். இந்த பெண்கள் நிம்மதியாக இருக்காங்களா? இன்னைக்கு பெண்கள் ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா? எவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு பெண்கள் சமாளித்து கொண்டிருக்காங்க. இந்த பெண்கள் எப்படியா நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்? கடைசியாக நான் சமீபத்தில் படித்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது ஒரு குழந்தையின் அழுகுரலுக்கு வராத இந்த கடவுளா நீங்கள் ஒலிக்கும் இந்த மேலதாளங்களுக்கு வரப்போகிறது என்றால் அந்த கவிதையில் எவ்வளவு வலி இருக்கிறது, எவ்வளவு உண்மை இருக்கிறது. இத்தகைய காலகட்டத்தில் நெருக்கடி என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.